நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் 2வது நாளாக நேர்காணல் நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நேற்றைய தினம் புதுவையில் துவங்கி 22ஆம் தேதி வரை திமுக சார்பில் நேர்காணல் காண அழைப்பு விடுக்கப்பட்டு நேர்காணல் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த நேர்காணல் நடைபெற்று வருகிறது. நேற்று புதுவை, காரைக்கால் உட்பட்ட தொகுதிகளுக்கு நேர்காணல் நடைபெற்ற நிலையில் இன்று தமிழகம் முழுக்க 234 தொகுதிகளுக்கான நேர்காணல் துவங்க இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு நேர்காணல் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே விருப்பமனு தமிழகம் முழுக்க 234 தொகுதிகளுக்கும் 15,600 விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சருக்கு மட்டும் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று 1,500 விண்ணப்பங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் 15,600 பேரும் அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களுக்கான நேர்காணல் இன்று முதல் முறையாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதியிலிருந்து துவங்கியிருக்கிறது. எனவே இன்று காலை முழுவதும் நேர்காணல், அதே போல மாலையும் பல்வேறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மாலை ஒரு 28 தொகுதியும், காலை ஒரு 30 தொகுதியும் என அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளையும் அழைக்கப்பட்டு மாவட்ட செயலர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் தலைமையில் இந்த நேர்காணல் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நேர்காணலும் ஒரு மாவட்ட செயலாளர், அதே போல அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளர், 7 மண்டல பொறுப்பாளர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் தலைமையில் இந்த நேர்காணல் நடக்கப்பட்டு வருது. அந்த நேர்காணலின் போது முதலமைச்சர்கள் பல்வேறு கேள்விகளை நேர்காணல் வருவர்களும் கேட்கிறார். உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது, கட்சியினுடைய நிலவரம் அவங்க எவ்வாறு இருக்கிறது, ஒருவேளை அது கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் எப்படி பணி செய்தீர்கள் என்று பல்வேறு விஷயங்களையும் கேட்டிருந்து வருகிறார். அதே போல ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் கழகத்தினுடைய வேட்பாளர் நிற்பது போலவே நீங்கள் கடுமையாக பணியாற்றி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும் அவர்களிடம் கோரிக்கை வைக்கிறார். அதன் மட்டுமல்ல, அனைத்து தொகுதியிலும் வருகின்ற அனைவருக்குமே இடங்கள் என்பது சாத்தியமில்லாத ஒன்று. சராசரியாக ஒரு தொகுதிக்கு 100 பேர் வீதம் விண்ணப்பம் தெரிவித்திருந்தால் இந்த 100 பேருக்கும் வாய்ப்பு கொடுப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. எனவே உங்களில் ஒருவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப்படும். மீதம் இருப்பவர்கள் அவரை வெற்றி பெற வைக்க போராடுங்கள், கடுமையாக உழையுங்கள் என்றும் அரசினுடைய சாதனை திட்டங்களை ஒவ்வொரு மக்களிடத்திலும் கொண்டு செல்லுங்கள் என்றும் கோரிக்கை வைக்கிறார். அதே போல ஒருவருக்கு இடம் கிடைத்துவிட்டால் மீதம் இருப்பவருக்கு நிச்சயமாக நல்ல பதவிகள் வந்து சேரும் என்றும் அவர்களுக்கு வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகள் கொடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இன்றைய தினம் துவங்கும் இந்த நேர்காணலானது வருகின்ற 22ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அறிவாலயத்தில் ஒரு பக்கம் நேர்காணல் நடைபெற்றிருக்கிறது, இன்னொரு பக்கம் கூட்டணி ஒப்பந்தமும் நடைபெற்றிருக்கிறது. அறிவாலயம் கடுமையான பிஸியாக இருக்கிறது. என காரணம் என்னவென்றால், ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிற நிலையில் இந்நிலையில் 234 தொகுதிக்கான நேர்காணல் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் தலைமையில் நேர்காணல் இன்று துவங்கி, அதாவது இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதியும் இன்று துவங்கி வருகின்ற 22ஆம் தேதி வரை கடுமையாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சராசரியாக அறிவாலயமே விழாக்கோல கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே எங்கு பார்த்தாலும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சுற்றி நிற்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தயாராக வரும் நிலையில் அதாவது வருகின்ற தேர்தலில் 170 தொகுதிக்கு குறையாமல் திமுக போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு கூட்டணிக்கு கொடுத்தாலும் அனைவரும் வெற்றி பெற வைக்க கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நடைபெறும் நேர்காணலானது வருகின்ற அடுத்த வாரத்திற்குள்ள அந்த தொகுதி எந்தெந்த ஏற்கனவே திமுக சார்பில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எண்ணிக்கையில் அடிப்படையில் தொகுதிகள் உறுதி செய்யப்பட்டாலும் இந்தந்த தொகுதி என்பது அடையாளம் காணப்படும் பணிகள் வருகின்ற சனிக்கிழமை முதல் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த சனிக்கிழமைக்குள்ளே 4 நாட்களுடன் முடித்துவிட்டு அந்த தொகுதிகள் கூட்டணிக்கு, அதாவது கூட்டணிக்கு இருக்கும் தொகுதிகள் கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு திமுக நிற்கும் 170 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலும் விரைவில் முதலமைச்சர்கள் அறிவிக்க இருக்கிறார். வருகின்ற 30ஆம் தேதி நாமினேஷன் துவக்க இருக்கிறது. எனவே இந்த நாமினேஷன் தேதி துவங்க இருப்பதற்கு முன்னதாக வேட்பாளர் அறிவிக்க வேண்டும். 28, 29 தேதிகளில் திமுக சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்படும். அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு தற்போது இன்றைய தினம் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.